நாம் இருந்த வண்ணமாக கண்களை போடுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள நல்ல ஆண்டவரே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே, ஒருவராய் பெரிய அதிசயங்கள் அற்புதங்கள் செய்கிறவரே, சர்வலோகத்தையும் சிருஷ்டித்தவரே, வானாதி வானங்களையும் சமுத்திரத்தையும் பூமியையும் எங்களையும் உண்டாக்கினவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை வாழ்த்துகிறோம். இந்த நாள் உம்முடைய நாள், வாரத்தின் முதல் நாள், நீர் உயிர்த்தெழுந்த நாள். இந்த நாளிலே எங்களுக்கு இஷ்டமான செய்யாத கருத்து உம்முடைய சமூகத்திலே ஒரு சிலராய் கூறும்படி தந்த சிலாக்கியத்துக்காக ஸ்தோத்திரம். வழிநடத்தும் ஆசீர்வதி. இந்த நேரத்தை எனக்கு ஆசீர்வாதமாக்கி தாரும். நீர் எங்களுக்காக செய்த தியாகத்தையும் தியாக பலியை நினைக்கும்படி செய்தி நீர் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஒன்று கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 to 20 வரை யாராவது வாசிக்கணும். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 துவக்கி 20 வரை. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்துக்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்துக்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்று அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அருமை தேவதாசன் கிடியன் அவர்கள் எங்களுக்கு செய்திகள் கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. அவர் ஒரு 10 பாடல்கள் மேலே ஏற்றிருக்கிறாரு. அதில் ஒரு பாடல் என்னை கவர்ந்தது. அந்த பாடல் வரியில ஒரு வரி, இரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். அந்த வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சதுனால அந்த பாடலை கண்டுபிடித்து யார்கிட்ட விசாரித்து அந்த பாடலை வாங்கி வந்து இப்போ நான் மத்தியில் வச்சிருக்கிறேன். இந்த பாடலுக்கும் அதில் இருக்க ஒவ்வொரு வரிக்கும் நாம் வந்து ரொம்ப சிந்திக்க வேண்டியதாக இருக்கும். வாசித்த வேத பகுதிக்கும் இதற்கும் சம்பந்தம் உண்டு. சரீரம் முழுவதுமே பாவத்தால் கரைப்பட்டிருக்கு. ஒரு பாவம் செய்யும்போது உச்சந்தலையிலிருந்து உள்ளங்காலும் அதில் ஈடுபாடு கொள்ளுது. அந்த பாவத்தை தான் உணர்த்தி அந்த தேவதாசன் பாடலை ஏற்றிருக்கிறார். இன்னும் வெளிப்படையாக சொல்லணும்னா, பாவத்தினாலே விபச்சாரம் செய்யும்போது உச்சந்தலையை துவக்கி உள்ளங்கால் வரை சரீரம் கரைப்பட்டு போகிறது. இப்படிப்பட்ட சரீரத்திலிருந்து ஒரு மீட்பு வேண்டும், ஒரு ரட்சிப்பு வேண்டும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தமது பரிசுத்தமான இரத்தத்தை சிந்தி விலைக்கிரயமாக கொடுத்து நம்மை கிறிஸ்தவர்களாக ஏற்பட்டிருக்கிறார். இதுதான் பொருள்.
நாம் சாதாரணமாக கிறிஸ்தவர்கள் ஆகலை. நம்ம கிறிஸ்தவர்கள் ஆகிறதுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை எல்லாம் இந்த பூமியிலே சிந்தினார். உனக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தியிருப்பார், எனக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை சிந்தியிருப்பார். இதுதான். ஏனென்றால் நம்முடைய அவயவங்கள் பாவம் நிறைந்தது. கண் பார்வையிலே பரிசுத்தம் கிடையாது, பேச்சிலே பரிசுத்தம் கிடையாது, செய்கையிலே பரிசுத்தம் கிடையாது. ஆகையினாலே இந்த பாவங்களுக்காக அவர் தன்னுடைய பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி மரித்தார். ஆகவே நம்மை லேசான கிறிஸ்தவர் ஆக்கல, தமது பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தி அதுக்கு விலைக்கரையும் கொடுத்து அவர் நம்ம கிறிஸ்தவர்களாக வச்சிருக்கிறார். அந்த பாடலை நான் இப்போ முதல்ல பாடுறேன். ஒரு அடியும் முதல் பல்லவி அனுபவங்களையும் நான் பாடுறேன், கவனிங்க. அப்புறம் நம்ம சேர்ந்து பாடலாம். இயேசு இயேசு எந்த நேசருக்கே இயேசு எந்த நேசருக்கே என்றென்றும் சொந்தமானேன். ரத்தத்தை கிரையமாக சிந்தியே மீட்டெடுத்தார். ரத்தத்தை கிரையமாக சிந்தியே மீட்டெடுத்தார். இயேசு எந்த நேசருக்கே இயேசு எந்த நேசருக்கே என்றென்றும் சொந்தமானே. ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். இயேசு எந்த நேசருக்கே பாவி என்னை நேசித்தாரே. பரிசுத்த தேவனவர் பாவி என்னை நேசித்தாரே. பரிசுத்த தேவனவர் பரிசுத்தம் எனக்கு அளிக்க, பரிசுத்தம் எனக்கு அளிக்க பலியாக தீர்த்தனரே, பலியாக தீர்த்தனரே. இயேசு எந்த நேசருக்கே என்றென்றும் சொந்தமானே. ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். எந்த நேசருக்கே வார்த்தையாம் தேவனவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். வார்த்தையாம் தேவனவர் மாம்சமாய் வெளிப்பட்டார். கிருபை மேல் கிருபை பெற்றேன், கிருபை மேல் கிருபை பெற்றேன். கிருபையால் மீட்படைந்தேன், கிருபையால் மீட்படைந்தேன். இயேசு எந்த நேசருக்கே என்றென்றும் சொந்தமானே. ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். ரத்தத்தை கிரயமாக சிந்தியே மீட்டெடுத்தார். இயேசு எந்த நேசருக்கே வானத்தின் அப்பமாக பூமியில் வந்தவரே. வானத்தின் அப்பமாக பூமியில் வந்தவரே. ஆத்தும பசியதனை, ஆத்தும பசியதனை என்னிலே தீர்த்தவரே, என்னிலே தீர்த்தவரே.
மூன்றாவது கவி. எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். எந்த நாவில் பொது பாட்டு எந்த இயேசு தருகிறார். ஆனந்த கொள்ளும் Hallelujah.
நமக்கு ஒரு பொருத்தம் இருக்குது நான் பார்க்கிறேன். இது கடைசி பாருங்க, நேசர் வரும் வேலைக்காக என் எதிர்நோக்கி காத்திருப்பேன், வேகமாக அவர் வருவார், என்னையும் சேர்த்துக் கொள்வார். மறுபடியுமாக இந்த முதல் அடியும் கடைசி அடியும் நாம் பாடலாம். பாவி என்னை நேசித்தாரே, பரிசுத்த தேவனவர். பாவி என்னை நேசித்தாரே, பரிசுத்த தேவனவர். பரிசுத்தம் என கழிக்க, பரிசுத்தம் என கழிக்க, பலியாக நம்மை சொந்தமாக. அதனால்தான் நம்ம என்ன பண்றோம், அப்பா பிதாவையும் கூப்பிடுறோம். எதுக்கு நாம பாத்திரவான்களா? நிச்சயமா நம்ம பாத்திரவான்கள் அல்ல. இந்த சர்வலோகத்தை படைத்த மகாபெரிய தேவன் இந்த உலகத்தை வட்டணைக்கீழே இயேசு கிறிஸ்து செல்ல பிள்ளையாக இருந்தார். ஆவியான தளத்தின் மேல் அசைவாடிக் கொண்டிருந்தார். அப்பேற்பட்ட தேவனை நம்ம சொந்தம் கொண்டாடுறது அவ்வளவு லேசான காரியம் இல்லை. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மேல் வைத்த அந்த கிருபைக்காக, இறக்கத்துக்காக, அதன் அடிப்படையில் தான் நம்ம அப்பா பிதாவை கூப்பிடுறோம். ஏன்னா நமக்கு அந்த தகுதி கிடையாது. அதுக்கு ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? ஒரு விலைக்கரையும் செய்திருக்கிறார். இரத்தத்தை கிரயமாக, வெளியேறப்பட்ட இரத்தத்தை உனக்காகவும் எனக்காகவும் சிந்தி நம்மை சொந்தமாக்கிட்டார். அவரே பாடுகிறார், இயேசுவின் சொந்தமான நேசனே என்றென்றும் சொந்தமாய். இன்னைக்கு மட்டும் இல்லை, என்றென்றும் அவர் வரும் வரை அவர் என்னையும் சேர்த்துக் கொள்வார். இந்த விசுவாசத்தின் அடிப்படையிலே அருமை தேவதாசன் கிடேன் அவர்கள் இந்த பாடலை ஏற்றிருக்கிறார். மறுபடியும் நாம் 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 15 to 20 வரை எல்லாரும் சேர்த்து வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் வசனம் 15 துவக்கி 20 வரை. உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் அல்லவா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை இயேசுவின் அவயவங்களாக்கலாம். அப்படி செய்ததாகவே இயேசுவோடு இருக்கிறவன் அவருடைய ஒரே சரீரமாய் இருக்கிறான் என்று அறிவீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள் என்று சொல்லி இருக்கிறது. அப்படியே கர்த்தரோடு இருக்கிறவர்களும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான்.
நாளும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். ஆமென். கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவராகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். அப்போ நம்முடைய சரீரம் தீட்டுப்படலாகாது. வேசித்தனம்ன்றது கர்த்தரை விட்டு தூரம் போறதுக்கு ஒரு அடையாளம். வேசித்தனம் என்பது கர்த்தர் வேண்டாம். இன்னொரு வசனம் இருக்கு பாருங்க. 17 வசனம் வாசிங்க. 17 வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். பாக்கி எல்லாரும் சேர்ந்து வாசிக்கிற வசனத்தை. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். கர்த்தர் நம்மிடத்திலே இருக்கணும். நம்ம ஆவியார் நம்ம உள்ளத்திலே இருக்கணும். இயேசு கிறிஸ்து நம்ம உள்ளத்திலே இருக்கணும். அப்போ நாம அவர் ஒரே சரீரம், ஒரே அவயவங்களா இருக்கணும். எபேசியர் கூட வசனம், நீங்க எல்லாம் அவருடைய அவயவங்களாக இருக்கிறீங்களே. எபேசியர் 5:30 வசனம் யார் வாசிப்பாங்க? நாம் அவருடைய சரீரத்தின் அவயவங்களாயும் அவருடைய மாம்சத்திற்கும் அவருடைய எலும்புகளுக்கும் உரியவர்களாயும் இருக்கிறோம். எவ்வளவு அருமையான வசனம் பாருங்க. நாம் நம்முடையவர்கள் அல்ல, நாம் இயேசு கிறிஸ்துவை உடையவர்கள், அவருடைய ஆவியை உடையவர்கள். இந்த மறுபடியும் 17 வருஷம் அப்படியே எல்லாம் சேர்த்து வாசிக்கும். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடைய ஒரே ஆவியாய் இருக்கிறான். அப்போ பாவம் வரதுக்கு வழி இல்லை. பாவம் நம்மை மேற்கொள்ளாது. நானும் அவர் ஒன்றாக இருக்கிறது இயேசு கிறிஸ்து சொல்றார். பிதாவுக்கு சொல்லணும், நானும் அவரும் ஒன்றாக மெய்தேவனாக உண்மையும் நீர் அனுப்பினவராக இயேசு கிறிஸ்து அறிவதே நித்திய ஜீவன். அது நானும் அவரும் ஒன்றாக இருக்கிறோம்ன்றார். அப்போ நீங்களும் நானும் ஆண்டவரோட ஒன்றாக தான் இருக்கணும். அது தடையாக இருக்கிற காரியங்கள் உலகம், பணம், ஆசை, இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை, இப்படிதான் நம்மளை மேற்கொண்டிருக்கு. சில நேரத்தில் இன்னைக்கு கிறிஸ்தவ சமுதாயம் அளவு கடந்து மோசமான சூழ்நிலை போய் கொண்டிருக்கு. அதெல்லாம் விவரிக்கிறதுக்கு நமக்கு நேரம் இல்லை, தேவையில்லை, அதெல்லாம் அவசியம் இல்லாத. ஆனால் இங்கே வசனம் என்ன சொல்றது? நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. நம்மை ஆண்டவர் கிறிஸ்தவர்கள் ஆக்க வேண்டும் என்று கிரயம் செய்கிறார். முதல் நூற்றாண்டிலே ஸ்தேவான் ரத்த சாட்சியை மதித்தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யாக்கோபு வெட்டி போட்டுறாங்க. இயேசு கிறிஸ்து சகோதரன் யாக்கோபை வெட்டி போட்டுறாங்க. பேதுருவை சாவடிக்கணும்னு தான் என்ன பண்றாங்க, பிளான் பண்றாங்க. அப்பதான் அவர் ஜெயிலில் போட்டுறாங்க. 2 கை அவர் விலங்கு போட்டுடுறாங்க, அப்புறம் காலை விலங்கு போட்டுடுறாங்க. ஆனால் அவருக்காக ஒரு கூட்டத்தை ஜபம் பண்ணிக்குது ராத்திரி பகலமாக. அப்போ சில 12ஆம் அதிகாரத்துக்கு வாசித்தீங்கன்னா தெளிவாக தெரியும். பாருங்க, அந்த இரவு நேரம் டைம் சொல்லப்படல, இரவு நேரம்லாம் அவருக்காக ஜபம் பண்ண. ஏன்னா மறுநாள் பேதுரு சிலுவையில் அறைய போறாங்க, கொண்டுட்டு போறாங்க. ஏற்கனவே ஸ்தேவானை கொண்டுட்டாங்க, அப்புறம் யாக்கோபை வெட்டி போட்டாங்க. அடுத்தது பேதுரு மேல கல்லு கை வச்சுட்டாங்க, அவர் குறி வச்சுட்டாங்க. இதே அறிந்த அந்த நாட்களில் மக்கள் ராத்திரி பூரா ஜபம் பண்ணாங்க. அதில் என்ன ஆயிடுச்சுன்னா ஒரு பெரிய விடுதலை ஆண்டவர் கொடுத்தார். தேவதூதன் அனுப்பிச்சார். 4 காவலை தாண்டி வந்தார். பயங்கரமான ஜெயிலில் போட்டு வச்சுக்கிறாங்க. அப்படி நவர முடியாது. அப்பேற்பட்ட சங்கிலியெல்லாம் சபையார் கூடி ஜெபித்ததுனால என்னாச்சு, பெரிய காரியம் அங்கே நடக்குது. நீங்கள் அப்போஸ்தலர் 12 வீட்டுக்கு பொறுமை வாசி. ஆகவே அநேக பசுத்தவான்கள் 12 சீஷர்களும் ரத்த சாட்சியை மறித்தார். நான் இன்னொரு நாள் 12 சீஷரை எப்படி மறித்தார்ன்றது நான் உதாரணம் சொல்றேன். அப்படிப்பட்ட அநேக ரத்தம் சிந்தியதினாலே இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்தவர்களாக நம்முடைய தேசத்துக்கு, நம்முடைய இந்திய நாட்டுக்கு
நம்முடைய தமிழ்நாட்டுக்கு தோமா வந்து இங்கே சென்னையில் அவர் 4-5 இடத்துல ஒரு கோயில் கட்டினார். அப்படி கடைசியாக சேர்ந்தோம் போட்டார். அங்கே இருக்கிற பிராமின்ஸ் அவரை முதுகில் கட்டி தூக்கி ஈட்டியால் கூட்டிட்டு கொண்டுட்டாங்க. அவருடைய ரத்தம் இந்த பூமியில் சுத்தப்பட்டிருக்குது. அந்த பசுத்தமான ரத்தத்துக்கு நீங்கள் நான் உத்தரவாதம் பண்ணி ஆக வேண்டும். அந்த பாரம் நமக்கு இருக்குது. நான் அந்த இடத்துல போய் வெட்டி போட்டு கதறி அழுதேன். ஏன் எங்கேயோ பிறந்து எங்கேயோ இங்கே வந்து சாகணும், அதுவும் ஈட்டியால் குத்தி சாகணும். ரத்தத்தை கரைமாக சிந்திருக்கிறார். தோமா நமக்காக சிந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து நமக்காக ரத்தத்தை சிந்திருக்கிறார். இந்த ரத்தம் நமக்காக கிரயமாக சிந்தப்பட்டது. அதனால்தான் இந்த பாடல் வரி என்னை இழுத்ததுனாலே நான் இதை ஒரு வாரம் கண்டுபிடிச்சது. யாராவது விசாரிச்சு அப்படி எப்படி சம்மதியை கேட்டு வாங்கி அதை நான் காப்பி எடுத்து ஐயாட்ட கொடுத்துட்டு. ஆகவே நம்மை கிரயமாக பெற்றிருக்கிறார். சும்மா நம்ம கிறிஸ்தவமாக இல்லை, அவர் நமக்காக ஒரு கிரயத்தை சென்று விலையேறப்பட்ட ரத்தம், சாதாரண ரத்தம் இல்லை, விலையேறப்பட்ட ரத்தம். மறுபடியும் இந்த பாடலை பாடி முடிச்சிடலாம். பாவி என்னை நேசித்தாரே, பரிசுத்த தேவனவர். பாவி என்னை நேசித்தாரே, பரிசுத்த தேவனவர். பரிசுத்தம் எனக்களிக்க, பரிசுத்தம் எனக்களிக்க பலியாக பலியாக கண்மலை
அருமையாக பரிசுத்த தேவன் இந்த பாடலை நம்முடைய அருமை சகோதரர் தேவனுடைய மனுஷன் கிதியோன் அவர்கள் மூலமாக ஆமாம் இந்த ஜனங்களுக்கு கொடுத்ததற்காக நான் கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் அதை கிரயமாக இந்த பூமியிலே அவருடைய பிள்ளைகளாகி நமக்கு கொடுத்திருக்கிறார் என்பதை மிக அழகாக பாடல் மூலமாக 10 சரணங்களை கொண்ட இந்த பாடல் அழகாக ஒரு விளக்கத்தை தந்திருக்கும் பாடல். இந்த நேரத்தில் கூட இந்த பாடலை எழுதின அந்த அன்பு சகோதரன் கிதியோன் அவர்கள் நம்முடைய சபைக்கு கூட 1-2 முறை வந்திருக்கின்றார். கர்த்தருக்கு சித்தமாக மீண்டும் அழைப்போம். அவருக்காக ஒரு சின்ன பிரார்த்தனை செய்யலாம். பரிசுத்தம் சத்தியம் கிருபை நிறைந்த சர்வ வல்லமையுள்ள தேவனாகிய கர்த்தாவே, இப்படிப்பட்ட கர்த்தாவே சத்தியம் நிறைந்த ஆவியானவரே, பாடல்களை நீர் அவருக்கு கொடுத்து இந்த பாடல்கள் மூலமாக உங்களுடைய பரிசுத்த நாமத்தை மகிமைப்படுத்த நீர் பாராட்டின இலக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல் வரிகளை ஆதாரமாக வைத்து இந்த நாளிலே தேவனுடைய செய்தியை பகிர்ந்த எங்கள் அன்பு தெய்வ ஊழியர் ஜெயபால் அவர்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த பாடல்களை எழுதின இந்த பாடல்களை நல்ல அருமையாக ராகம் அமைத்த எங்கள் சகோதரர் கிதியோன் அவர்களை இந்த வேளையில் நாங்கள் நினைவு கூறுகிறோம். அவருக்கு நல்ல சரீர சுகத்தையும் பலத்தையும் ஆரோக்கியத்தையும் தாரும். இந்த இன்னும் அதிகமான பாடல்களை அவர் எழுத பரிசுத்த தேவனை உதவி செய்வீராக. இந்த பாடல்கள் மூலமாக இந்த பூமியிலே இந்த உலகத்தில் அநேக இடங்களில் ரட்சிப்பு உண்டாக சத்திய ஆவியானவர் இரக்கம் பாராட்டும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். தகப்பனை சோதரிக்கிறோம். நம்முடைய சமூகத்திலே இந்த நாளிலும் கூட நாங்கள் அவருக்காக சபையாய் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னும் அதிகமாய் அவரை ஊழியத்திலே பயன்படுத்துகிறாங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. பாருங்க, இந்த பாடல்கள் எழுதிய பாடல்கள் அவர் நோட்ல எழுதி அதை ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அதுவும் ப்ளஸ் வாய்ஸ் ரெக்கார்டிங் 2 சேர்த்து அனுப்புவார். அதை நான் கேட்பேன். நிறைய அனுப்பியிருக்கிறார். அப்படி நம்ம 10 பாட்டு மேலே அனுப்பியிருக்கிறாரு. எனக்கு அனுப்பியிருக்கிறாரு. அந்த பாடல்கள் இரவு நேரத்தில் கேட்கறது ரொம்ப நல்லா இருக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அவர் அனுப்புவார். சம்டைம்ஸ் நம்ம ராஜ்குமார் அனுப்புவார். இப்படி நிறைய பேர் அனுப்புவாங்க. உண்மையிலே அதே போல் நம்ம ஜெயபாலுடைய அப்பா பாடிய பாடல்கள், பழைய பாடல்கள், அது இன்னும் கிளியராக வரல. கிளியராக கிடைச்சிது அப்படின்னு சொல்லிட்டுச்சுன்னா அது நல்ல மெருகேற்றி அதுவும் வந்து அதெல்லாம் அந்த காலத்தில் அப்படிப்பட்ட பாடல்கள்லாம் கிடைக்காது. அதெல்லாம் வந்துச்சுன்னா அது ரொம்ப அருமையாக இருக்கும். அந்த பாடலுடைய வரிகள் எல்லாம் கர்த்தர் வருகிற நாட்களிலே இப்படிப்பட்ட பழைய பாடல்களை தேடி கண்டுபிடிக்க கர்த்தர் உதவி செய்வாராங்க. அல்லேலூயா.